ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் மீண்டுமாக அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்நாட்டில் மீண்டுமாக ஒரு நாளை சேர்த்து கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சத்தியத்தின் நிமித்தம் நம்மை மீண்டும் ஒன்று கூட்டி அவருடைய பரிசுத்தமான வேதாகமத்தில் கடைசி காலத்தில் நமக்கென்று தெரிந்து வைக்கக்கூடிய இந்த தீர்க்கதரிசனங்களை பார்க்க முடியாமல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மீண்டுமாக தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சகரியா புஸ்தகத்தின் விளக்கத்தின் அடுத்த வாரத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். எத்தனாவது வாரம்? 24th வீக் வந்திருக்கோம். எக்ஸாம் ரிசல்ட் பார்க்கறதா எனக்கு நம்பரை பார்க்கறது 24வது வாரம். அதுல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டா சாப்டர் நம்பர் 10. ஸோ 10ல எந்த வாரம் வச்சுக்கலாம்? நம்ம 1வது வாரம் தான். போன வாரம் 10வது சாப்டர்ல முதல் வாரம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது 2வது வாரம் எடுத்துக்கிற காரணம் இல்லை. ஏன்னா 10ஆம் அதிகாரத்துடைய ஒரு அறிமுகத்தை ஹோம்ஒர்க் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அதை பார்த்தோம். ஹோம்ஒர்க் கொடுக்கறதுக்காக பார்த்தோம், ஹோம்ஒர்க் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ஆரம்பத்துலேருந்து மறுபடியும் வரலாம். என்ன படிச்சுருக்கிறோம் இந்த சகரியா புஸ்தகத்தில் அப்படின்னா, தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக பழைய ஏற்பாட்டில் அவருடைய பிள்ளைகள் சொன்னால் பழைய ஏற்பாட்டில் சில ஜனங்கள் தான். அந்த ஜனங்களுக்காக ஒரு ஆலயத்தை மறுபடியும் கட்டுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஏன்னா ஆலயம் இடிக்கப்பட்டு போய் சிறைப்பட்டு போயிட்டாங்க சில ஜனங்கள். அவங்க மறுபடியும் கூட்டி சேர்த்து அவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டுறதுக்குரிய வாய்ப்பு கொடுத்து அந்த ஆலயம் கட்டக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு வந்த தடைகளை போக்குறதுக்காக சகரியா தீர்க்கதரிசி கூடவே கொடுத்து, நீ அவங்களுக்கு தடைகள் வரும்போது சோர்ந்து போயிடாம இருக்கிறது தீர்க்க தரிசனங்கள் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். சகரியா சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் அங்க நடைபெறக்கூடிய விஷயம் மாத்திரம் கிடையாது. கடைசி காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் வச்சு தேவன் இந்த உலகத்துல என்னென்ன விஷயம் பண்ண போறாரோ எல்லாத்துலயும் அவருடைய பங்கு. விசேஷமா சொல்ல போனா உலகத்தை தேவன் ஆசீர்வதிக்க போறாரு, உலகத்தை தேவன் ரட்சிக்க போறாரு அப்படின்னா அந்த ரட்சிப்புக்குள்ள முக்கியமா யார் வந்துருவாங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்துருவாங்க. ஏன்னா தேவன் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கு. அப்ப 1000 வருஷத்தில் அதான் செயல்பட போகுது. தேவன் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் அப்படியே கொஞ்சம் நினைவை கொண்டு வந்து பாருங்க. இந்த வசனம் ஞாபகம் இருக்கு நமக்கு. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். அடுத்த வசனத்துக்கு வந்துடலாம். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள். அப்ப நமக்கு அந்த வசனம் படிக்கும்போது கூட என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னா, என்ன பண்ணிட்டு போற தேவன் பெருசா வச்சு ஏதோ ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தை காமிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தா கட்டாயமா கிடையாது. 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள போறதுக்கு இவனுடைய பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அதைத்தான் நம்ம கடந்த சில வாரங்களா பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜனங்கள் தான் உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கும் போது கூடவே இருந்து உலக ஜனங்களுக்காக சமாதானத்தை வாங்கி கொடுக்க போற வேலை இவங்க இருக்கு. அப்ப இந்த ஜனங்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நிறைய பிரிவுகள் இருக்காங்க. வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுறாங்க. இன்னும் பாதி யூதர்கள் சொந்த தேசத்துக்கு வரல. அவங்களுக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கு. கோத்திர பிரிவுகள் கூட சில இடத்துல இருக்கு. கோத்திரம் சொல்றது கோத்திரத்துல இருக்கிற பிரிவுகள் அல்ல, மனசுக்குள்ள நிறைய பிரிவுகள் அவங்களுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் தேவன் எப்படி சரி பண்ணி இந்த ஜனங்களை ஒரு ஆயுதமா வச்சு உலக ஜனங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுக்க போறாங்க அந்த ஒரு மிகப்பெரிய கருத்தை உள்ளடக்கிய புஸ்தகம் எது பாத்தீங்கன்னா இந்த சகரியா புஸ்தகம். சோ சகரியா புஸ்தகம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிற தலைப்புங்கிறத நம்ம எடுக்க முடியும். அதுல விசேஷமா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல இருந்து ஆரம்பிச்சோம். 4வது பிரிவு 4வது பிரிவுல 9ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறப்ப இப்ப நம்ம படிச்சுக்கிற 10ஆம் அதிகாரம் சேர்ந்து எந்த தலைப்பின் கீழ் வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வருது. என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹோப் இல்லையா? சோ இந்த விஷயம் இதுல என்ன விசேஷமா இந்த கடைசி 4வது பிரிவுக்குள்ள தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்காக வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல அவங்களுக்கு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த மேசியாவை பத்தின இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ள வரத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சோ 9ஆம் அதிகாரத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க, 10ஆம் அதிகாரத்தையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. கம்ப்ளீட்டா 10ஆம் அதிகாரத்தை நம்ம முடிக்க போறோம். சோ கேள்வி நேரம் ஆரம்பித்து விட்டது. முதல் கேள்வி வசனம் 9 சாப்டர் 9 சாப்டர் 10. இதுல என்ன பார்த்துட்டு இருக்கோம்? வேணா உங்களுக்கு வசனத்துடைய பிரிவுகள் தட்டுமா? ஏற்கனவே பார்த்தது. சோ முதல்ல என்ன பண்ற 9வது சாப்டர்ல 2 பிரிவு. ஒன்னு வசனம் 1 to 8. வசனம் பார்க்க கூடாது, நோ காப்பி, ஒன்லி டைரக்ட் ஆன்சர் தான். வசனம் 9ஆம் அதிகாரத்துல வசனம் 1ல இருந்து 8 வரைக்கும் என்ன பிரிவு, வசனம் 9ல இருந்து 12 வரைக்கும் என்ன பிரிவு. பிரிவுகளை முடிச்சாங்க. அப்ப நீங்க நிறைய. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் ஒரே தீம் தான். நம்ம இன்னும் 10ஆம் அதிகாரத்தை படிக்கல. இப்ப பேர் கரெக்டா சாப்டர் 9ல
வசனம் 1 to 8 எதை பத்தி சொல்லுது? சாப்டர் 9ல வசனம் 9 to 12 எதை பத்தி சொல்லுது? உலக நாடுகள்லாம் எப்படி அழியுது? சரியான பதில் தான். உலக நாடுகள் எப்படி வீழ்ச்சி அடையுது? அப்ப அன்னைக்கு எந்த ராஜ்யம் விரிச்சாங்க? பெர்சிய ராஜ்யம் விரிச்சு, அந்த பெர்சிய ராஜ்யத்தை அழிக்கிறது தேவன் யார் அனுப்புறாரு? அலெக்சாண்டர். சோ அலெக்சாண்டர் வந்து ஒவ்வொரு ராஜ்யத்தை அழிக்கிறத தேவன் எந்த ப்ராசஸோட கம்பேர் பண்றாருன்னா, கடைசியா தானியேல் புஸ்தகத்துல இருக்கிற நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையில பெர்சியா எங்க இருக்கு, இப்ப நம்ம எங்க இருக்கோம், அந்த ரெண்டு கடையில எத்தனை ராஜ்யங்கள் இருக்கு, அந்த ராஜ்யங்கள் அழிக்கிறதுக்கு ஒரு கல் வந்து அழிக்க போச்சு அங்க காமிச்சாரு. இங்க அந்த கல் அழிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உலக ராஜ்யங்கள் அழியுங்கிற சாம்பிள அலெக்சாண்டர் மூலம் தேவன் காமிச்சார். சோ அலெக்சாண்டர் எந்த ராஜ்யத்தை அழிச்சு எந்த ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு? பெர்சிய ராஜ்யத்தை அழிச்சு கிரேக்க ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அதுக்கப்புறம் சகரியா கிட்ட தேவன் ஒரு 300 வருஷம் சரித்திரத்தை என்ன பண்ணல சொல்லவே இல்லை. நேரம் எங்க போயிட்டாரு? இன்னொரு ராஜா வராரு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எங்க போயிட்டாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை அங்க ஆரம்பிச்சு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எங்க இருந்து எது வரைக்கும் இருக்குன்னா, சாப்டர் 9ல 13ஆம் வசனத்துல ஆரம்பிச்சு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் உலக ஜனங்களுக்கு எப்படி சமாதானம் கிடைக்க போகுது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உலக ஜனங்களுக்கு சமாதானம் கிடைக்குமா? வசனம் கூறுக. சத்தியத்தை அறிவீர்கள். வசனம் கூறுக. உடனே கேட்டா டக்குன்னு வராது பாருங்க, கொஞ்சம் யோசிக்க கூட்டிங்கன்னா வந்துடும். ஏதாவது ஒரு வசனம் சொல்லுங்க. என்னை கேட்டா உடனே ஒரு வசனம் சொல்லுங்க. என்ன கேட்டா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியும் அறிவை அடையும் அவர். நான் சொன்ன வசனம் நீங்க திருப்பி சொல்லிருக்கீங்க. நீங்க வசனம் சொல்லுங்க. சமாதான கர்த்தர் வரும்பொழுதும் யூதாவை விட்டு கொடுக்கணும். நீங்க இருப்பு போல ஆளுகை செய்வார். அது வெளிப்படுத்தின விசேஷம். உலக ராஜ்யங்கள் நொறுக்கிறது, சிஸ்டம்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அது போல நொறுக்கிறது. சரி பரவாயில்ல. என்னை கேட்டா உடனே அடுத்த ஞாபகம் விஷயம் என்ன, உலக ஜனங்களுக்கு சமாதானம் கிடைக்க போகுதுங்கிறதுக்கு முதல் என்ட்ரி யார் கொடுத்தாரு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எப்ப கொடுத்தாருன்னா, நாட் ஒன்லி 2ஆம் வருகை, எங்க கொடுத்தாருன்னா முதலாம் வருகை. சோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடுத்து வரப்போற ராஜா, அதாவது சகரியா ப்ராஃபஸி சொல்லிட்டு இருக்கிறப்ப அடுத்து வரப்போற ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பைபிள் எப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவர்தான் சமாதான பிரபு. சமாதான பிரபு வந்தாதான் சமாதானம் வரும். அப்ப சமாதான பிரபு வரத இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி வெல்கம் பண்ணணும், எப்படி வரவேற்கணும்? அதைத்தான் சகரியா 9:9 சொன்னாரு. சியோன் குமாரத்தியை மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியை மிகவும் ஏன் இவ்வளவு சந்தோஷம் அப்படின்னா, இந்த ப்ராசஸ்ல இருந்தா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சமாதானம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சமாதானம் கிடைச்சாதான் யாருக்கு சமாதானம் கிடைக்கும்? உலக ஜனங்களுக்கு. இது நம்ம கிளியரா படிச்சுமா? இதுதான் அந்த ப்ராசஸ், எதுவுமே மாற்றம் கிடையாது. சோ முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு சமாதானம், அடுத்தது உலக ஜனங்களுக்கு சமாதானம். இஸ்ரேல் ஜனங்கள் சமாதானத்தை முதலாம் வருகையில் ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்து எந்த வருகையில் கொடுக்கிறாரு? 2ஆம் வருகையில் கொடுக்கிறாரு. சோ 10வது அதிகாரம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து வந்து முதல்ல இஸ்ரேலுக்கு கொடுக்கிற சமாதானம், அதுக்கப்புறம் இஸ்ரேலை வச்சு உலகத்துக்கு கொடுக்க போற சமாதானம். இப்ப சொல்லுங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சமாதானம் இப்ப இருக்கா? இப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்தாச்சானா? இப்ப இல்ல. எப்ப கிடைக்கும்? மேசியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார். அதுதான் தேவன் ஃபர்ஸ்ட் 10th சாப்டர் முதல் வசனத்திலே கிளியரா சொல்றார். வாசிக்கலாம். சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு யார்கிட்ட கேளுங்க. இது வந்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட விஷயம் தான். பட் ஏன் ரீகால் பண்றாருன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து மேசியா அப்படிங்கிற பாயிண்ட் அவங்க ஏத்துக்கிறப்ப கூட விசுவாசம் இல்லாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. சோ முதல்ல அவங்களுக்கு என்ன தெரியும்னா, யார் தன்னை அழைத்தது? இவ்வளவு ஊர்களுக்கு சிதறடிக்கப்பட்டோம், நம்மள மறுபடியும் கூட தேசத்துல வச்சு தேவனுடைய ஆயுதமா தேவன் மாத்திருக்காரு. இதுக்கு முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் வைக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் விசுவாசம். கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கினார், வயல்களில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஏன் இந்த விஷயத்தை தேவன் மறுபடியும் சொல்றாருன்னா, முதலாம் வருகையில வரதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த ஆசீர்வாதம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருந்தாரா இல்லையா? கொடுத்திருந்தார். ஆனா ஒழுங்கா வாங்கிக்கல. ஏன் ஒழுங்கா வாங்கிக்கல? தேவன் மறைச்சிட்டாரா? தேவன் கையை வச்சுட்டாரா? இல்ல. ஏன் மறைச்சிட்டார்? ஏன் வாங்கிக்கல? அவங்க வழிநடத்தினாலே சரியில்லை. அப்ப தேவன் சொல்றாரு, இனிமேல் உங்களை வழிநடத்துறதுக்கு கரெக்டான ஆள் வந்துருவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ண மாட்டாங்க,
இருக்க மாட்டாங்க. எந்த ஆட்கள் இருக்க மாட்டாங்க? வாசிங்க சகரியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சொரூபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள், சொப்பனக்காரன் வீணானதை சொல்லி. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்துச்சா இல்லையா? அப்ப இந்த விஷயங்கள் நடந்து என்ன பண்ணுச்சு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல்ல தேவன் கிட்ட இருந்து வர சமாதானத்தை இதெல்லாம் தடுத்துருச்சு. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதே இஸ்ரேல் ஜனங்கள் தான். அதனால தேவன் சொல்றாரு, இனிமேல் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அடுத்தது, சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். சோ இந்த விஷயத்தை பழைய ஏற்பாட்டில் யார் செஞ்சுட்டு இருந்தா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு யார் செஞ்சுட்டு இருந்தா? கர்த்தர் பதில் தேவன். ஆசாரியர்கள் செஞ்சாங்க, ராஜாக்கள் செஞ்சாங்க. இப்ப சொல்றாரு, அந்த மாதிரி இருக்கிற மேய்ப்பருக்கு விரோதமாய் என்னுடைய கோபம் மூண்டது. 3ஆம் வசனம் சகரியா 10:3. சகரியா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது. இனிமேல் உங்கள் மேய்ப்பர்கள் உங்களை ஒழுங்கா நடத்துற அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? முதல்ல நீங்களும் இந்த மாதிரி விஷயத்துக்கு போக மாட்டீங்க, உங்களை யாரும் தப்பா வழி நடத்துறதுக்கு வரவும் மாட்டாங்க இனிமேல். அப்படின்னா அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கிற இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைங்கிற ஸ்டேஜ்ல. அடுத்தது, கடாக்களை தண்டித்து. யார் கடாக்கள்? கடாக்கள் படிச்சோம்லையா? மேய்ப்பர்கள். சோ மேய்ப்பர்கள் இந்த சத்துக்களை பார்க்க அவங்களுடைய தலைவர்கள். சோ அவங்களுடைய தலைவர்கள் அவங்களை இனிமேல் மோசம் போக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தலைவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க விரும்பக்கூடிய மேசியா அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஹோம்வொர்க் ஹோம்வொர்க்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்களா? முதல்ல ஹோம்வொர்க் என்ன சொல்லுங்க, அப்புறம் அதை பத்தி என்ன ஹோம்வொர்க் சொல்லுங்க. சகரியா 9ஆம் அதிகாரத்துக்கும் 10ஆம் அதிகாரத்துக்கு என்ன வித்தியாசம்? என்ன ஒற்றுமை? ஒற்றுமை வேற ஒண்ணுமே இல்லை. 9ஆம் அதிகாரத்திலையும் ஒரே தீம் தான், 10ஆம் அதிகாரத்திலையும் ஒரே தீம் தான். அது என்ன ஒரே தீம் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். அப்படின்னா 9க்கு 10க்கு என்ன வித்தியாசம்? ஒரு சிலர் பக்கத்தில் நெருங்கினாங்க, இப்ப இல்ல, இடையே வார நாட்களிலே மெசேஜ் பண்ணி பேசினாங்க. பக்கத்தில் நெருங்கிட்டு கொஞ்சம் அப்படி பண்ணிருக்காங்க. என்ன வித்தியாசம்? கரெக்டா என்னுடைய முகத்தையே பார்க்கல, என்னுடைய முகத்தில் வித்தியாசம் கட்டாயமா தெரியாது. ட்ரூத், சமாதானம் ரெண்டுலயுமே இருக்கு. 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 10ஆம் அதிகாரத்தில் இருக்கு. மேசியாவை அது 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஏன்னா 9ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே இயேசு கிறிஸ்து 1ஆம் வரியில இருந்து ஆரம்பிச்சது. அப்ப என்ன வித்தியாசம்? சரியான பாயிண்ட் தான். சகோதரர் ஒரு க்ளூ மட்டும் கேட்டா கொடுத்தேன், அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்கதரிசிகளுடைய ரெஃபரன்ஸும் எடுத்துருக்காங்க சகரியா 10ஆம் அதிகாரத்துல. அது ஆச்சரியமா இருக்கு. சகரியாவுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் 1000 ஆண்டு அரசாட்சியில் இஸ்ரேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறத பற்றி சொல்லியிருக்காங்களா இல்லையா? அந்த ரெஃபரன்ஸ் கூட எடுத்துருக்காங்க. எடுத்து சகரியா 10க்குள்ள தேவன் கோட் பண்ணிருக்காரு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப சகரியா 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து படிக்க போற எல்லா வசனத்துக்கும் ஏற்கனவே தேவன் தீர்க்கதரிசனமா சொன்ன ரெஃபரன்ஸ் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும். புரியுதா சொல்றது? சகரியா தீர்க்கதரிசிக்கு முன்னாடி இஸ்ரேல் தேசத்துக்கு தேவன் அனுப்பின எல்லா தீர்க்கதரிசிகளும் 1000 ஆண்டு அரசாட்சியில இஸ்ரேல் ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் கிடைக்க போற ரட்சிப்பை பத்தி சொன்ன லிங்க் எல்லாமே இங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க? சகரியா 10ஆம் அதிகாரம். போலாமா? நீங்க ரெடியா? கண்டுபிடிச்சலாமா? இப்ப ஒவ்வொரு வருஷம் நான் போடுறப்ப அப்ப இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன, இப்ப நம்ம படிக்க போற எல்லா லிங்க்குமே நல்லா தெரிந்த வசனங்கள் தான். நமக்கு நல்லா தெரிந்த வசனங்கள், அதனால ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஓகே, முதல் பாயிண்ட் சகரியா 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களிலிருந்து வசனம் வாசிக்கும் போது நீங்க இந்த வசனம் தான் எல்லாமே ஆரம்பிக்கும் போது நம்ம படிக்கிற பாயிண்ட். அவர்களிலிருந்து கோடிக்கல்லும் அவர்களிலிருந்து கூடாரம் முளையும், அவர்களிலிருந்து யுத்த வீரம் வரும், அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள். எனக்கு ஒரு கேள்வி, அவர்கள் 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 அவர்கள், இந்த அவர்கள் யார்? நோ டவுட், யார் தான்? எப்ப? அதாவது எந்த காலப்பகுதி? செகண்ட் கமிங் வச்சுக்கலாம். இது மேசியாவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஞாபகம். சோ மேசியாவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்கு தான் கோடிக்கல் புறப்படும், அவங்களுக்கு தான் கூடார முனையும் புறப்படும், அவங்களுக்கு தான் யுத்தவில் புறப்படும்.
அவங்களுக்கு இருந்தா ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுகிறார். கல்லு கூடார முனை, மூணாவது யுத்தவில், நாலாவது ஆளுகிற யாவரும். இந்த நாளும் எதை குறிக்கும்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், இந்த நாளுமே யாருக்கு இருந்தா புறப்பட போகுது? அதுக்கு எப்ப புறப்பட போகுது? மேசியாவை ஏற்றுக்கொள்ள போய் அந்த பீரியட் வச்சுக்கலாம். செகண்ட் கமிங் பீரியட் வச்சுக்கோங்க, காமனாக ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ சொல்லுங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்து கோடிகள் புறப்பட போகுதுன்னு என்ன அர்த்தம்? இப்பதான் சொன்னேன், எல்லா வசனத்துக்கும் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ப்ராபசிஸ் லிங்க் இருக்கும். கோடிகள் புறப்படும். யாருக்கு புறப்படும்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்து என்ன புறப்படும்? கோடிகள். சோ என்ன கோடிகள்? சீஃப் கார்னர்ஸ்டோன். சரியானது. இந்த கோடிகளுக்கு என்ன வந்திருக்குன்னா இங்கிலீஷ்ல கார்னர் கொடுத்திருக்காங்க, தமிழ்ல கோடி அப்படின்னு கொடுத்தாங்க. நம்ம கோடினால எந்த கோடி போயிடும்? ஒரு கோடி போயிடும். கரெக்டா தான். ஆனா ஆக்சுவலா இந்த கோடிங்கிறதுனா மூளை, கார்னர் கோடி அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி கார்னர். சோ இந்த ஸ்டோன் அப்படிங்கிறது க்ரோர் ஸ்டோன் இல்ல, என்ன ஸ்டோன்? கார்னர் ஸ்டோன். சோ கார்னர் ஸ்டோன் அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டவர்னா மேல, தலை. இன்னொன்னு சொல்லலாம் சீஃப். இப்ப சேர்த்து படிங்க, சீஃப் ஸ்டோன், டவர் ஸ்டோன், கார்னர் ஸ்டோன். யாரு இது? பழைய ஏற்பாடு ரெஃபரன்ஸ் வாசிங்க. 118ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். 118ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூலைக்கு தரைக்கல்லாய். சோ क्वेश्चन பாருங்க, யார் தள்ளுனது கல்ல? இப்ப யார் இந்த கல்லு போட்டு போகுது? அவங்களுக்கு இருந்து போகுது. அப்ப தேவன் எந்த ரெஃபரன்ஸ் பிடிச்சவங்களுக்கு இவங்க மிஸ் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து மறுபடியும் மூலமாவே செயல்படுத்த போறேன் அப்படிங்கிறது. சோ இயேசு கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணாங்க முதலாம் வருகையில. இப்ப இயேசு கிறிஸ்துவை கல் அப்படின்னு சொன்னா எதை குறிக்கும்? அவருடைய ராஜ்யம். கல்லு. சோ இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் யாருக்கு இருந்தா உலக ஜனங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய யாருக்கு போகுது சொல்லி கண்டா இஸ்ரேல் ஜனங்கள். கரெக்டா சொல்றது அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? உலக ஜனங்கள் கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சியை யார் மூலமா புரிஞ்சுக்குவாங்க? உலகத்தில் கூடிய இஸ்ரேல் ஜனங்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இது இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. அப்படிலாம் நீங்க நினைச்சாங்க, அங்க இங்க நினைச்சாங்க. இது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ள இருக்கு? உங்களுக்குள்ள. ஆனா நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. எப்ப? இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில. இப்ப நீங்க எதை ரிஜெக்ட் பண்ணீங்களோ அதை உங்க மூலமாவே நான் கொடுக்க போறேன் உலக ஜனங்களுக்கு. லிங்க் எடுத்துக்க, புரியுதா? சோ 4 விஷயம் பார்த்தோம். ஒண்ணு கோடிகள், இன்னொன்னு கூடார முனை, அடுத்தது யுத்த வில், நாலாவது அழகு. சோ எதுக்கு வரை கண்டுபிடிச்சோம்? அப்ப மிச்சம் இருக்கிறதுல நீங்களே பழைய ஏற்பாட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்துருவீங்களா? முதல்ல கோடிகள் முடிச்சிடலாமா? இஸ்ரேல் ஜனங்கள் மூலமா தான் உலக ஜனங்கள் தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்க போறாங்க. அதனால உங்ககிட்ட இருந்து கோடிகள் புறப்படும். வாசிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை என்பதற்கு, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கண்டு. நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். அப்படியே 12ஆம் வசனத்தை திருப்பி போட்டா 21ஆம் வசனம். அது அப்படித்தான் இருக்கு. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். தேவனே சொல்றாரு, இந்த ஜனத்தை எதுக்காக ஏற்படுத்தினேன்? எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப கம்ப்ளீட்டா உலக ஜனங்கள் தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் வச்சிருக்கிற ஜெகோவாஸ் விட்னஸ் யார்? இஸ்ரேல் ஜனங்கள். அதனாலதான் சகேரியா தேவன் சொல்றாரு பாத்தீங்கன்னா, இவர்களில் இருந்தா என்ன புறப்படும்? கோடிகள் புறப்படும். அடுத்து என்ன புறப்படும்? கூடாரமணி. இஸ்ரேல் ஜனங்கள் இருந்து கூடாரமணி புறப்படுமா? இங்கிலீஷ்ல பார்க்க ASV அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்ன சொல்லுதுன்னா, from him shall come forth the cornerstone. இதுல கிளியரா இருக்கு cornerstone. From him the nail. என்னது? nail என்ன?
நகம், ஆணி. அடுத்து வேற வெர்ஷன் BBE. அது என்ன போட்டுருக்குன்னா from him will come the cornerstone, from him the nail. nailனா ஆணி, ஆணி, ஆணி. ESV from him shall come the cornerstone, from him the tent peg. tent peg கூடார முடி. அது மேலே படிச்சு போயிடலாங்க. இருக்கு இவ்வளவு வெர்ஷன். கரெக்ட். ஆணி, ஆணி எதை தாங்க? ஆணி. ஆணியை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? யாரையா அடிக்கிறது, இணைக்கிறது. கொஞ்சம் பக்கத்துல முடியுங்க. ஜனரல் பாருங்க, ஆணி இருக்கு பாருங்க. ஏதோ ஒன்று தாங்கிறதுக்கு. கரெக்ட், சரியான பதில். ஏதோ ஒன்று தாங்கிறதுக்கு. அப்படின்னா அவங்க கிட்ட இருந்தா, இஸ்ரேல் ஜனங்கிட்ட இருந்தா சப்போர்ட்டர் புறப்படுவார். இஸ்ரேல் ஜனங்கிட்ட இருந்தா சப்போர்ட்டர் புறப்படுவார். யார் சப்போர்ட்டர் ஒரே ஜனங்களுக்கு? 1000 வருஷத்துல இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து பத்தி அத்தனை இன்ஃபர்மேஷனும், இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களுக்கு கொடுக்க போற அத்தனை ரட்சிப்பும் யார் மூலமா தான் போகுது? அப்ப உலக ஜனங்களை யார் தாங்குவா? இஸ்ரேல் ஜனங்கள் தான் தாங்குவாங்க. இயேசு கிறிஸ்து தாங்குவாரு. பட் இயேசு கிறிஸ்து நேரடியா வந்து என்ன போறது இல்ல, தாங்க போறது இல்ல. இயேசு கிறிஸ்து தாங்குற தாங்கு, அதாவது சத்தியம், அவங்களுக்கு கிரியை, விசுவாசம் எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமா தான் கிடைக்க போகுது. பட் இயேசு கிறிஸ்து நேரடியா வந்து கொடுக்க போறது இல்ல. யாருக்கு தான் போகுது எல்லாமே? அப்ப இயேசு கிறிஸ்து தான் அந்த சப்போர்ட்ங்கறத வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 22 23 வசனம் மட்டும் பாத்துக்கோங்க. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 22 23 வசனங்கள். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம், அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான். யார் திறப்பான்? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு. மறந்து போச்சு. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு யார் திறப்பா? சந்தேகமா பதில் போறப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம யானவரா இயேசு கிறிஸ்து தான். ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாபூடி. அவனை உறுதியாக ஆணியாக எதுக்குன்னா அவர் தான் சப்போர்ட்டர். யாருக்கு சப்போர்ட் கேட்டீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி சப்போர்ட் பண்ணுவாரு? அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து தாங்குவார். எப்படி தாங்குவார்? அவங்களுக்கு என்னென்ன இல்லையோ எல்லாத்தையும் கொடுத்து ரட்சிப்பு கொடுப்பார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6 7ஆம் வசனங்கள். நீ குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்து இருளில் இருக்கிறவர்களை சொல்லுங்க. கட்டுண்டவர்களுக்கு என்ன சப்போர்ட்? காவலில் இருந்து விடுதலை பண்றதா சப்போர்ட். குருடனுக்கு என்ன சப்போர்ட்? பார்வையற்றவர்களுக்கு என்ன சப்போர்ட்? அப்புறம் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து அதான் சப்போர்ட். அதுக்கெல்லாம் தேவன் யாரை கூப்பிட்டாரு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்ப உலக ஜனங்களுக்கு சப்போர்ட் யார்? அது யார் மூலமா போகுதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல். 2 முடிச்சா 1 2 எல்லா வசனத்துக்கும் பழைய பாடத்துக்கு லிங்க் இருக்கா? கோடிகளுக்கும் இருக்கு, ஆணிக்கும் இருக்கு. 3வது அவர்களிலிருந்து என்ன புறப்படும்? இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் நான் ஃபீல் பண்றேன். யுத்த வில்லு அவங்ககிட்ட இருந்தா புறப்படும். யுத்த வில் யாரு? அடுத்த ஆளுகிறவங்க. ஏற்கனவே படிச்சோம். யூதாவை நான், எப்ராயிமை நான் வில்லாக்குவேன், அம்பாக்குவேன். மறந்து போச்சா? வேற யாரும் கிடையாது. இஸ்ரேல் ஜனங்கள் தான் தேவனுடைய கருவிகள். டூல்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் பழைய பாட ரெஃபரன்ஸ். எஸ், இந்த வசனம் தப்பா இருக்கு, மாத்திக்கோங்க. என்ன வசனம் தெரியல, நீ படிச்சிருக்க அப்புறம் பாத்துக்கலாம். யாராவது கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்க வசனம். அவருடைய அம்புகள் கூர்மையானவைகள். அது வேற யாரும் இல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் தான் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜன சதலங்கள் உமக்கு கீழே விடுவார்கள். சோ யுத்தவில் முடிச்சது போதும். அப்புறம் அனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட், ஆளுகிற யாவரும் அவர்களிலிருந்து தான் புறப்படுவார்கள். எவர்களிலிருந்து? இஸ்ரேல். ஆளுகிறதுனா யாரு? ஆட்சி செய்றவங்க. எங்க ஆட்சி செய்றவங்க? பரலோகத்துல. இல்ல பூமியில. வசனம் கிடைச்சிருக்காங்க. பழைய ஏற்பாட்டு வசனம். வருது பக்கத்துல இருந்து வசனம் வர மாட்டேங்குது. முத்திராக்களை பூமி எங்கும். சங்கீதம் 45:16. 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். உமது பிதாக்களுக்கு பதிலாக ஒரு குமாரன் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக. ஒரு விஷயம் நல்லா தெரியுங்க.
1000 ஆண்டு அரசு ஆட்சியில கம்ப்ளீட்டா யார் வந்து ஹீரோன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான். அது மட்டும் தெரியாது. எத்தனை பாயிண்ட்? 4 பாயிண்ட். ஒண்ணு கோடிக்கல், இன்னொன்னு கூடாரம், இன்னொன்னு 4வது ஆளுகிற யாவரும் முன்னெடுத்து தான். இதை தேவன் இப்பதான் சொல்றாரு, அது முதலே சொல்லிருக்காரு. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மட்டும் இல்ல, ஆதியாகமத்துல தேவன் ஆபிரகாம் கூப்பிடும்போது சொல்லிட்டார், உனக்குள் தான் பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும் என்ன பண்ணப்படும் ஆசீர்வாதம். இதெல்லாம் தேவன் ஏன் பண்றாரு? இத்தனை ஆசீர்வாதம் எதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டு அரசாட்சியில பூமியில் இருக்கிற சாத்தானுடைய டூல்ஸ் அழிக்கிறதுக்கு இவங்க தான் டூல். 1000 ஆண்டு அரசாட்சியில இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய டூல்ஸ் அழிக்கிறதுக்கு, டூல்ஸ் பொருளாதாரம், சமுதாயம், மதம், அரசியல், தப்பா ஆரம்பிச்சு கரெக்டா முடிச்சு பரவாயில்ல. இந்த நாளையுமே கம்ப்ளீட்டா ஜெயிக்க போறது யாருக்கு பாத்தீங்கன்னா டூல்ஸ் ஆஃப் காட். யாருக்கு? இஸ்ரவேல். அது என்ன சொல்றாங்க, இவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்னா யுத்தத்திலே பராக்கிரமசாலிகளா இருந்து ஜெயிப்பாங்க. அந்த பராக்கிரமம் கொஞ்சமா டெக்னாலஜி வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து, அதாவது சத்துருக்களை எப்படி மிதிப்பாங்களாமா? வீதிகளின் சேற்றிலே மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல இருக்கு. அந்த மிதிக்கிறதுங்கிறதுக்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்கு? மிதிக்கிறதுனா ஒருத்தரை போட்டு ரொம்ப மிதிக்காதீங்கன்னு சொல்றோம்ல, என்ன அர்த்தம்? அவர் ஏங்க இப்படி போட்டு மிதிக்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி சொல்றதே நீங்க யாருமே நான் மட்டும் தான் சொல்லிருக்கேன். அவர் ரொம்ப மிதிக்காதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் உங்க கண்ட்ரோல்ல வச்சு நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கம்ப்ளீட்டா சத்துருக்கள் இருப்பாங்க. சத்துருக்கள் யாருக்கு சத்துருக்கள்? தங்கள் சத்துருக்கள் போட்டுக்கின்ற தங்கள் சத்துருக்கள்னா தங்கள் யாரு? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்கள் இருந்தாங்களா? கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் சத்துருக்குன்னா, தேவனுக்கு யார் சத்துருக்களோ அவங்க 1000 ஆண்டு சத்துரு யாருக்கு சத்துரு தான். ஏன்னா அதை அழிக்க போற டூல்ஸ் யார் கிடையாது. புரியுது உங்களுக்கு? சோ சத்துருக்களை தேவன் 1000 ஆண்டு அரசாட்சியில அழிக்க போறாரு இல்லையா? யார் வச்சு? எப்படி வச்சு? காலுக்கு கீழே போட்டு என்ன பண்ண போறாரமா? நிறுத்தி போறாங்க. வசனம் கூறுக, பழைய ஏற்பாட்டு லிங்க் இந்த வசனம் வேணாம், புதிய ஏற்பாட்டு லிங்க் சொல்லுது. சத்துரு. சரி, சத்துரு யார் யாரெல்லாம் நானே காமிச்சிட்டேன். சத்துரு யார் வந்து அப்படியே அரசியல் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து முற்றிலும் அளிப்பாரா, கொஞ்சம் கொஞ்சம் அளிப்பாரா? முற்றிலும் அளிச்சு. வசனம் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இது யார் பண்ண போறான்னு நினைக்கிறீங்க? எல்லாமே கம்ப்ளீட்டா இஸ்ரவேல் தான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. எவர் ஆளுகை செய்ய வேண்டியது? கான்ஃபிடென்ட்லி நான் பதில். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை. எவர்? நம்முடைய ஆண்டவர் இயேசு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையில என்ன பண்ண போறாருன்னா, தேவனுடைய சத்துருக்களை போல என்ன பண்ண போறாரு? தமது பாதத்திற்கு கீழாக்குறாரு. யாரை வச்சு கீழாக்க போறாரு? சோ தேவனுக்கு சத்துருக்கள் யார்? கம்ப்ளீட்டா உலகத்துல இருக்கிற சாத்தானுடைய அமைப்புகள். இது எல்லாத்தையும் டூல்ஸா இருந்து செய்ய போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். அதனாலதான் சகரியா 12:5 சொல்றாரு, 10:5 சொல்றாரு, அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளில் சேற்றிலே மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல இருந்து என்ன பண்ணுவாங்க? அப்ப எல்லாத்தையும் மிதிக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். இவங்க தான் 1000 ஆண்டு அரசாட்சியில பயங்கரமான வேலை செய்ய போறாங்க. தேவன் சும்மா ஒண்ணு ஆபிரகாம் கூப்பிடல. ஆபிரகாம் கூப்பிட்டு ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாய்ப்பை தேவன் எப்படி யூஸ் பண்ண போறாங்கிறதுக்கு கடைசி காலத்துல இவங்க தான் சாட்சிகள். சரிங்களா? கம்ப்ளீட்டா எல்லா சிஸ்டத்தையும் கொலாப்ஸ் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த நம்பிக்கை நமக்கு இப்ப இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை சிஸ்டத்தையும் கொலாப்ஸ் பண்ணலாம். எல்லாரும் சொல்லி பதில் சொல்லி. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சா வேர்ல்டு டெக்னாலஜி எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ண முடியும். வேர்ல்டு டெக்னாலஜி எடுத்து நிறுத்தவும் முடியும். ஏன்னா அவங்க கிட்ட தேவன் கொடுத்திருக்கிற ஆயுதம் அவங்களுடைய டெக்னாலஜி. கரெக்ட்? போன வாரம் சொன்னோம் இல்லையா? டெக்னாலஜி. உலகம் பூரா கொரோனா வைரஸ் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மனுஷன். இவங்க கொரோனா வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மருந்து கண்டுபிடிச்சு மருந்து சேலாக வச்சிருச்சாமா? பட் நமக்கெல்லாம் கிடைக்குதோ தெரியாது. நமக்கு கொரோனா வைரஸ் வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வரும் என்று நம்பப்படுகிறது. என்ன பக்கத்துல இருக்கு?
எது எல்லாருக்கும் பயம் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாராலையும் பிரச்சனை ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு கூட இஸ்ரேல் ஜனங்க நினைச்சா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்க முடியும். தேவன் அந்த மாதிரி தான் வச்சிருக்காரு. அப்படின்னா இதெல்லாம் தேவன் ஏன் அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காருன்னா, இதை விட பெட்டரான ஒரு டெக்னாலஜி இருந்தா தான் சாத்தானுடைய டெக்னாலஜி என்ன பண்ண முடியும், பீட் பண்ண முடியும். இது எல்லாமே யாருக்கு தேவன் கொடுத்திருக்காருன்னா இஸ்ரேல் ஜனங்க. இந்த டெக்னாலஜி இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்கிறதுனால இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு தெரியுமா? இந்த டெக்னாலஜி அவங்க இருக்கிறதுனால ஒரு ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்து என்ன, இன்னைக்கு வரைக்கும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா யாரையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்ட். இப்ப தேவன் அவங்கள ஒரு சாட்சியா வச்சு கொடுத்துருக்காரு டெக்னாலஜி. ஆனா நாளைக்கு அத்தனை நாடுகளும் சேர்ந்து படையெடுத்து வரும்போது அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா தங்கள் கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஃபெயில் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. எப்படி புரிஞ்சுக்குவாங்க? ஃபெயில். அப்படின்னா அவங்க குதிரையை நம்பி அவங்க ஓடினாங்க. அவங்க குதிரைங்கிறது அவங்க டெக்னாலஜி. ஆனா இந்த குதிரை நம்மளை காப்பாத்தாது நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்ப தெரிஞ்சுக்கோங்கன்னா தோற்கும் போது. அப்படி தெரிஞ்சுக்கும் போதுதான் இஸ்ரேல் என்ன சொல்லுவாங்கன்னா சங்கீதம் 20:7. சங்கீதம் 20:7. 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். இப்ப எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள்? ரதம், குதிரை சொல்லுவாங்களா? எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாங்க என்ன பண்ணுவோம், மேன்மை பாராட்டுவோம். இப்படி ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துச்சு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சந்தோஷம் தான், அதுக்கப்புறம் சமாதானம் தான். அந்த சமாதானம் எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் எதெல்லாம் இழந்தாங்களோ அப்படியே தேவன் திருப்பி கொடுப்பாரு. அதை எப்படி கொடுக்க போறான்னு சொல்றதுக்கு தான் சகரியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வசனம் படிக்கும் போது சரியாக வசனத்தை ஃபாலோ பண்ணுங்க. சகரியா 10ஆம் அதிகாரம் 6-7ஆம் வசனங்கள். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி. ஒரு பாயிண்ட் கூட விடாம கவனிங்க, ஒரு கேள்வி இருக்குல்ல, முதல்ல இருந்து வாசிக்கலாம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து. யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். திரும்ப என்ன பண்ணுவேன்? நானு நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். நான் அவர்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்? இறங்கினேன். எவர்களுக்கு? எவர்களுக்கு? யூதா. நல்லா பாருங்க, யூதா மட்டும் இல்ல, யோசேப்பு வம்சத்துக்கு இறங்கி இருக்கேன். அடுத்தது, அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களை போல் இருப்பார்கள். கொஞ்ச நாள் தேவன் என்ன பண்ணாரு, இனிமேல் என்ன பண்ண மாட்டாங்க, தள்ளிவிட மாட்டாங்க. எதுக்கப்புறம் இனிமேல் அவங்க டெக்னாலஜி ஒண்ணும் இல்ல, தேவனை தான் நாங்க நம்பி இருக்கோம்னு சொன்னதுக்கு அப்புறமா இனிமேல் நம்ம என்ன பண்ண மாட்டேன், தள்ளிவிட மாட்டேன். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நான் அவங்களுக்கு என்ன கொடுப்பேன்? செவி கொடுப்பேன். அடுத்தது, எப்ராயீமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள். எப்ராயீமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? எப்ப உங்களுக்கு சமாதானம் கிடைக்கிறப்ப பராக்கிரமரை போல இருப்பார்கள். மதுபானத்தால் கழிப்பது போல அவர்களுடைய இருதயம் கழிக்கும். மதுபானம் குடிப்பாங்க போல. அப்ப மதுபானம் குடிச்சா என்னமோ கிடைக்கும் போல இருக்கு, அது போல அவங்க இருப்பாங்க. அவர்களுடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்வார்கள். அவருடைய பிள்ளைகள் எப்படி பார்ப்பாங்க? இப்படி ஒரு சூப்பரான லைஃப் நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் கழிக்கும். யாருக்கு? யாருக்கு? யார் பார்த்து இருதயம் கழிவுன்னு போட்டுருக்கு? அவர்களும் யாருக்கு? எப்ராயிம். எப்ராயிம் பாருங்க, நல்லா பாருங்க. ஏன் நான் ஒரு பதில் சொல்றேன், நீங்க ஒரு பதில் சொல்றீங்க? ரெண்டுமே கரெக்ட் இல்ல. நீங்க இஸ்ரேல் இருக்கீங்க, நான் என்ன சொல்றேன்? யூதாங்கிறேன், அப்புறம் யோசேப்புங்கிறேன், அப்புறம் எப்ராயிம். இப்பதான் கல்யாணம் பண்ணி படிச்சோம். அவங்க திரும்ப சேர்ந்து வரும்போது என்ன வித்தியாசம் இருக்காது? மறுபடியும் கோத்திர வித்தியாசம் ஆரம்பிக்கிறீங்க. அப்ப இந்த மூணுக்கு என்ன விளக்குன்னு தெரியும் கரெக்டா? ஒரு ஜெனரலா ஓவர்வியூ பாருங்க. இந்த மூணு பேர் வச்சு தேவன் என்ன சொல்ல வர்றாரு? இந்த மூணுமே யாரா? என்ன சொல்ல வர்றாரு சொல்லி கண்டென்ட் படிங்க. என்ன சொல்றாரு? இது அப்படியே படிக்க வேண்டாம். என்ன சொல்ல வர்றாரு? கரெக்ட் கரெக்ட். இழந்து போனது திருப்பி. அப்ப யூதா வம்சத்தார் இழந்திருக்காங்க, யோசேப்பு வம்சத்தார் இழந்திருக்காங்க, எப்ராயிமர் இதை இழந்திருக்காங்க. அதை பூரண என்ன பண்ண போறதுக்கு அதுக்கு தான் சொல்றாரு. சோ இப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்? யூதானா யாரு, யோசேப்புனா யாரு, எப்ராயிம் சொல்லுங்க பார்க்கலாம். யூதா யாரை குறிக்கும்? யூதாவை குறிக்கும். சரியானது. எப்ராயிம் ஒரு 100 தடவை எழுதுறதா சரியா போயிடும். சரியானது. யூதா 2 கோத்திரம், யோசேப்பு அது எப்படி அந்த 2 கோத்திரம் வந்தாலும் இதுக்கு 10 கோத்திரம் போட்டுக்கலாம். சரியானது. யோசேப்பு 10 கோத்திரம் தான். ஏன்னா எப்ராயிம் அப்படிங்கிறது 10 கோத்திரம். என்ன படிச்சோம் இல்லையா?
சோ எப்ராயிம் யாருடைய வம்சம் தான்? வாசிக்கலாம். சகரியா 17:17. சாரி, யோசுவா 17:17. யோசுவா 17:17. யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராயிமேரையும். யார்? எப்ராயிம் யாருடைய வம்சம்? அப்ப யோசேப்பு சொன்னா ஒண்ணுதான், எப்ராயிம் சொன்னா ஒண்ணுதான். அப்ப எப்ராயிம் ஏற்கனவே நான் படிச்ச எந்த கோத்திரம்? 10 கோத்திரம் தான். இப்ப சொல்லப்பட்ட யோசேப்பு எந்த கோத்திரம் தான்? 10 கோத்திரம். இந்த ரெண்டு கோத்திரத்தை பத்தி தேவன் ஏற்கனவே ஒருத்தர் பேசுறாரா? ஓல்ட் டெஸ்டமென்ட் லிங்க், ஓல்ட் டெஸ்டமென்ட் லிங்க் ரெண்டு கோத்திரத்தை பத்தி பேசுறாரு கரெக்டா? யூதா, எப்ராயிம், ரெண்டு கோல் வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:16. எசேக்கியேல் 37:16. மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து, ஒரு கோல் எடுத்து அதில் யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி. ஒரு கோல் என்ன எழுது? யூதா எழுது. இன்னொரு கோல்ல பின்பு வேறொரு கோலை எடுத்து அதில் எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி. சோ ஒரு கோல் என்ன பேரு? யூதா. இன்னொரு கோல் என்ன பேரு? எப்ராயிம். எதுக்காக தேவன் இத பண்ண சொன்னாரு? ரெண்டு கோலை என்ன கிட்டாரு? ஒண்ணா கிட்டாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க திரும்பி வரும்போது, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரும்போது, இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்கு பின்னாடி அவங்க திரும்பி வரும்போது அவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் இல்ல? அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு மறுபடியும் இங்க கோத்திர வித்தியாசத்தை பிரிச்சு காமிக்கிறீங்க. ஏன்? இன்னும் ஒரு ஆள் வேற பாக்கி, அதுன்னு கண்டுபிடிக்கல. யாரு? இந்த சார்ட்ல ஒருத்தர் யாருன்னு கண்டுபிடிக்கலன்னு சொன்னேன். நல்லா பாருங்க, எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். யூதா, யோசேப்பு. யூதா எதை குறிக்கும்? யோசேப்பு எதை குறிக்கும்? எப்ராயிம் எதை குறிக்கும்? அப்ப 2 10 கோத்திரம். ரெண்டுமே ஒண்ணுதான். இங்க கோத்திர கணக்கா ஒரு பிரிச்சு காமிக்கல, ஏதோ ஒரு கான்செப்ட விளக்குறதுக்காக பிரிச்சு காமிச்சிருக்காரு. எப்ராயிம் பத்தி படிக்கிறப்ப எப்படி சொல்றாருன்னு அங்க படிச்சு பாருங்க. 7ஆம் வசனம். எப்ராயிமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? அப்ப இதுக்கு முன்னாடி எப்ராயிம் எப்படி இல்ல? முடியாது. இப்ப எப்படி இருப்பாங்க? பராக்கிரமரை போல இருப்பார்கள். மதுபானத்தால் கழிப்பது போல அவருடைய இருதயம் கழிக்கும். இது எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பேசுறதுதான். ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருந்த கோத்திரங்களின் பெயர்களை வச்சு தேவனை எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, யூதானா யூதாக்கு மட்டும் பொருள் கிடையாது, யோசேப்புனா யோசேப் மட்டும் பொருந்தாது, எப்ராயிம்னா எப்ராயிம் மட்டும் பொருந்தாது, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள். ஏன் 3 பேரை படிச்சிருக்காங்கன்னா, இந்த 3 பேர் இந்த 3 விஷயத்தை இழந்தாங்க. அந்த 3ஐயுமே தேவன் திருப்பி கொடுப்பார். யாருக்குன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள். வாசிக்கலாம் பாருங்க. பராக்கிரமரை போல எப்ராயிம் இருப்பாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அப்படித்தான் இருப்பாங்க அர்த்தம். ஆயிரமான சாட்சியில எரேமியா 32:37. எரேமியா 32:37. இது என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்துக் கொண்டேன். எப்படி? நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை என்ன பண்றேன்? சேர்த்துக் கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும். எந்த ஸ்தலத்துக்கு? இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வரவும். சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். இந்த சுகமாய் தங்கியிருக்கும் பண்ணுவேன் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் விளக்கத்தை பார்த்தோம். எப்ராயிம் எப்படி இருப்பாங்க? பராக்கிரமசாலி போட்டிருப்பாங்க. அவங்க இருதயம் எப்படி இருக்கும்? மறக்காம ஞாபகம். இருதயம் எப்படி இருக்கும்? மதுபானத்தால் கழிப்பது போல அவருடைய இருதயம் கழிக்கும். அதை பார்த்து பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கிறதான் இஸ்ரேல் பூரா நல்லா குடிச்சிட்டு இருப்பாங்க. மதுபானம் போட்டிருக்கியா, அது இந்த மதுபானத்தை பத்தி அவர் பேசல. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு, வைன். வைன்னா தமிழ்ல திராட்சை ரசம். சோ திராட்சை ரசம் எதை குறிக்கும்? ஆசீர்வாதம். வாசிக்கலாம். நீதிபதிகள் 31:6. நீதிபதிகள் 31:6. மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்க. சோ இதுக்கு அர்த்தம் வேற. இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, மனம் கஷ்டப்பட்டு என்ன கிடைக்கும்? அப்படி என்ன அர்த்தம்? இத்தனை நாள் இஸ்ரேல் ஜனங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்ப உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஆசீர்வாதம் கிடைக்கும். எத்தனை குரூப் மொத்தம்? 3 குரூப். எந்த குரூப்? யூதா, யோசேப்பு, எப்ராயிம். இந்த 3 தனித்தனி குரூப் குறிக்குமா? 3 அவங்களுக்கு நடந்த சம்பவங்களை குறிக்குமா? அப்படின்னா யூதா வம்சம், எப்ராயிம் எல்லாமே ஒன்னாக்குவே சொல்லி தேவன் சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் கோத்திரத்தை பிரிச்சு காமிக்கிறார்னா அதுக்கு ஒரு விஷயம். யூதா இழந்தது யூதாவுக்கு கிடைக்கும், யோசேப்பு இழந்தது யோசேப்பு கிடைக்கும், எப்ராயிம் இழந்தது எப்ராயிம். சோ யூதா என்ன இழந்தாருன்னு யூதா கிடைச்சத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். யூதாவுக்கு என்ன கிடைச்சது? யூதா வம்சத்தார் என்ன பலப்படுத்தி அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? யூதா வம்சத்தார் இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்காங்க? பயங்கரமா அடி வாங்கி இருக்காங்க. வாங்கினாங்களா இல்லையா? நேபுகாத்நேச்சர் ராஜா வந்து என்ன பண்ணாரு? கொண்டு போய்
அடிமைப்பட்டு இனிமேல் அவங்களுக்கு இந்த விஷயம் கிடையவே கிடையாது. அப்புறம் வேற யாரும் சொல்லலாம்? 10 கோத்திரம் ரெண்டு வச்சுக்கலாமா? யோசேப்பு, எப்ராயிம். யோசேப்பு சொல்லும்போது என்ன சொல்றாரு? யோசேப்பு வம்சத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யோசேப்புங்கிற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா? யோசேப்புங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் இருக்கு? யோசேப்பு பட்ட கஷ்டங்கள் இருக்கிறது. நிறைய இடத்துல இந்த மாதிரி ரெஃபர் பண்ணிருப்பாங்க. யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு பயப்படாமல் போகிறார்கள். சோ அப்படி என்ன புரிஞ்சுக்கணும்? யோசேப்பு வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இனிமேல் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகாது, நடக்காது. அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க, அடிமையா கொண்டு விட்டாங்க. இனிமேல் இஸ்ரேல் ஜனங்கள் யாரும் அடிமைப்படுத்த முடியாது. யார் மாதிரி? யோசேப்பு மாதிரி அடிமைப்படுத்த முடியாது. எப்ராயிம் பாத்தீங்கன்னா 10 கோத்திரம். எப்ராயிம் சொல்லுவாங்க யார் ஞாபகம்? ஏன் எப்ராயிம் 10 கோத்திரத்துக்கு இருக்கும்? யெரொபெயாம் 10 கோத்திரத்தை எஸ்டாப்லிஷ் பண்ண ராஜா இல்லையா? அந்த கோத்திரம் எப்படி போச்சு? பராக்கிரமசாலிகளா இருந்தாங்க, எதை பார்த்தாலும் பயம், சிலையை கும்பிட்டு இருந்தாங்க வாழ்க்கை. இப்ப தேவன் சொல்றாரு, அவங்க அப்படியே ஆயமான நட்சத்திரத்தில் வரப்ப ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி இருப்பாங்க? பராக்கிரமசாலிகளை போல் இருப்பாங்க. எப்படி அவங்களுக்கு இவ்வளவு ரெசிப்ட் கிடைக்கும்? எப்படி அவங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னா, இவங்க கூப்பிட்டது யாரு? தேவன். எப்படி கூப்பிட்டாராமா? சகரியா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் அவர்களை பார்த்து பை போட்டு அவர்களை கூட்டிக் கொள்வேன். எப்படி கூட்டுவாங்க? பை போட்டு இல்ல, பை போட்டு கூட்டுறேன். எப்படி கூட்டுவாராமா? பை போட்டு கூட்டுவாராமா? அவர்களை மீட்டுக் கொண்டேன். அவர்களை நான் என்ன பண்ணேன்? எப்படி மீட்டு கொண்டாரு? பை போட்டு மீட்டு கொண்டாராமா? பை இல்ல, பை போட்டு மீட்டு கொண்டாராமா? அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார். நான் மட்டும் பை போட்டு கூப்பிட்டேன்னா எல்லாம் ஒரே இடத்துல கூடிடுவாங்க. அப்படி ஒரு பை போட்டு கூப்பிடுறாங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே இடத்துல. இப்ப பை போட்டு கூப்பிடுறோம்னா என்ன? இந்த பை போட்டு கூப்பிடா என்ன தெரியாது உங்களுக்கு? கையசிக்கிறது. அப்ப போலீஸ்காரங்க பை போட்டு தான் கூப்பிடுறாங்க. ஆங்கில வார்த்தை கிஸ், HISS, not HIS, HISS அப்படிங்கிற வார்த்தைக்குரிய எபிரேய வார்த்தையிலிருந்து ஆங்கிலத்தில் வந்தது கிஸ். அந்த எபிரேய வார்த்தையில் டைரக்டான ஆங்கில மீன் விசில். விசில் போட்டு கூப்பிடுவார் தேவன். ஒரு விஷயம் தெரியுமா? உலகத்துல ஒரு பூச்சி இருக்கு. பூச்சின்னு சொன்னாலும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அது கொஞ்ச நாள் படிக்க கூட இருந்துச்சு. அப்பப்போ உள்ள வந்து போதும் சொல்லி படிக்கலாம். அந்த பூச்சியோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, கேப்டன் சவுண்ட் போட்டு கூப்பிடுவார். சவுண்ட் போட்டு கூப்பிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்கா எங்க இருக்கு எப்படி கரெக்டா எல்லாம் தேடி போட்டு தேடி வருது. அதுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. பைப்பிங் டூத்திங் நாய்ஸ் அப்படின்னு. குயின் பி, குயின்னா பெண், ராணி பெண், எல்லாம் நல்லா தெரியும். அது என்ன பண்ணுவோம்னா, ஒரு சவுண்ட் கொடுப்போமா, அந்த சவுண்ட் நம்ம காலத்துல கேட்க, யார் காலத்துல கேட்கும்? தேனிகளுக்கு. அந்த மாதிரி தேவன் யார் கூப்பிடுவாரமா? யார் கூப்பிடுவாரமா? இப்ப தேன் கூட்ட தேடி தேன் எப்படி வருதோ அந்த மாதிரி நான் கூப்பிடும் போது என் ஜனங்கள் தங்கள் தேசத்தை தேடி வருவார்கள். அதுதான் தேவன் எப்படி சொல்றோம்னா, நான் அவர்களை எப்படி அழைப்பேன்? பைல் போட்டு. இனி பைல் போட்டுங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். இந்த ஹிஸ் அப்படிங்கிற வார்த்தை இல்லையா, அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. விசில்ல படிச்சோம். விசில்ல விட கரெக்டான விளக்கம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹிஸ் அப்படிங்கிற வார்த்தை, பை போட்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஹிஸ் has the meaning of to call by means of playing a pipe or wind instrument. பைப்னா குழல், குழல் ஊதுறது அல்லது காத்து ஊத ஏதோ ஒரு இசைக்கருவி. அப்ப ஹிஸ்ல என்னன்னா, காத்து ஊதும் இசைக்கருவி, காற்றுனால ஒளி எழுப்பக்கூடிய இசைக்கருவி. இப்ப கீபோர்டு காத்துல இயங்குது, கையில இயங்குது. ஆனா காத்துல இயங்கக்கூடிய இசைக்கருவிகள் கூறுங்க, புல்லாங்குழல் இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நாதஸ்வரம் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட். சோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒருத்தர் சவுண்ட் எழுப்பணும்னா அவர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன கொடுக்கணும்? காத்து கொடுக்க கூடாது, மூச்சு கொடுக்கணும். காத்து கொடுக்கணும், கம்ப்ரஸர் வச்சு. அதாவது நான் என்ன சொல்றேன், அவருக்கு இருந்து வரணும். கம்ப்ரஸர் வச்சு எப்படி இருக்குது? அப்படித்தான் இருக்கும். நானும் சொல்றேன், அங்க கிடக்கு பொள்ளாச்சியில. ஓகே, சோ மூச்சு கொடுக்கணும். அப்படின்னா தேவன் இஸ்ரேல் எதை கொடுத்து கொடுக்குறாங்க? ஜீவன். ஜீவன் சொல்றத விட இந்த மூச்சு காற்றுக்கெல்லாம் ஆங்கிலத்துல என்ன மீனிங் ஒரிஜினல் போய் பார்த்தீங்கன்னா ஆவி, ஸ்பிரிட். சோ தேவன் இஸ்ரேல் எப்படி கொடுக்குறாங்க? தன்னுடைய ஆவியை கொடுத்து
அவர் வந்து கூப்பிட போறார். அவர் ஆவியை கொடுத்தா கூப்பிட போறாரு. பழைய ஏற்பாட்டுல வசனம் இருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு தடவை ஒருத்தர் தேவனோட எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போனார். அந்த எக்ஸிபிஷன் நடுவில் நிறுத்தி நல்லா போய் சுத்தி பார்த்து பாண்ட யாருன்னு சொல்லுங்க. எங்க போனாரு? எழும்பு எழும்பு. எசேக்கியேல் 37:14 வாசிங்க. எசேக்கியேல் 37:14 வாசகம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். அதைத்தான் கூப்பிடுறேன். நான் அவர்களை பையில் போட்டு அழைப்பேன். என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன். நீங்கள் உயிரடைவீர்கள். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உண்மைதான். செத்து போன கண்டிஷன் ரிசர்ச்ல தேவன் சுவாசம் கொடுத்து ஆவி கொடுத்து எழுப்பி கூப்பிட்டு வந்திருக்காரு. ஆவி கொடுத்து எழுப்பி கூப்பிட்டு வந்து இப்பவே அவங்க எப்படி இருக்காங்கன்னா, கொஞ்ச நாள் ஆச்சு, இப்பவே எப்படி இருக்காங்கன்னா நாளைக்கு எப்படி இப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியல. அவ்வளவு பெரிய விஷயம் அப்படி இருக்கு. நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லிட்டார் என்று சொல்லிட்டார். ஓகே, புரிஞ்சா? தேவன் எப்படி கொண்டு வராங்க? இது மறக்கவே இல்லை. மறக்கவே. அடுத்த கேள்வி. யாரும் வர மாட்டேன்னு சொல்லு. ஒரு ஆசை வருது. குரல் போட்டு எடுத்துருவாரு. எல்லாரும் வந்துருவாங்க. அவரே சொல்றாரு, நான் ஒரு சவுண்ட் கொடுப்பேன், அந்த சவுண்டை கேட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துருவான்னு சொல்றாரு. ஆனாலும் நம்ம மாதிரி சில பேர் அவ்வளவு சீக்கிரம் தானா வரக்கூடிய ஆட்கள் கிடையாது. வருவாங்க, 100% வருவாங்க. ஆனா எல்லாருமே தானா வரக்கூடிய ஆட்கள் கிடையாது. கொஞ்சம் பேர் என்ன பண்ணணும்? எழுதிட்டா வரும். இதை தேவன் பாருங்க பழைய ஏற்பாட்டிலே சொல்லி வச்சிருக்காரு. வாசிக்கலாம். சகரியா 10:9. சகரியா 10:9. நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு. எங்க என்ன பண்ணுறது? முதல்ல இறைச்சுவாரு, அப்புறம் பை போட்டு கூப்பிடுறாரு. இறைத்த பின்பு அவர்கள் தூர தேசங்களிலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடு கூட பிழைத்து திரும்புவார்கள். இன்னைக்கு வரைக்கும் யூதா தேசம் நடந்திருக்கு. இன்னைக்கு பேர் என்ன பண்ணிருக்காங்க? திரும்பிட்டு. ஆனா எல்லாருமே திரும்பி வரலையே. அப்ப கொஞ்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்க? போய் ஒழிச்சிருக்காங்க. தேவன் சொல்றாரு, இங்க இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராபசி என்ன சொல்றாருன்னா, நீ கண்டிப்பா குடும்பம் பண்ணிட்டு என்னோட கோபத்தை வாங்கி கட்டிட்டு இப்படி போய் எல்லா தேசத்தையும் மாட்டுவேன். அப்படி மாட்டதுக்கு அப்புறம் திருப்பி நான் வாங்கி சொல்லுவேன். கொஞ்சம் பேர் வருவீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ண மாட்டீங்க? வர மாட்டீங்க. நான் வர மாட்டேன். எங்க சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. உபாகமம் 30:1 வாசிச்சு அப்படியே நாளைக்கு வந்துடலாம். உபாகமம் 30:1 நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகி இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நான் பாபிலோன். இது புதிய ஏற்பாட்டில் சிதறடிக்கப்பட்ட எல்லா தேசங்களுக்கும் போன காட்சி, போன ஒரு சத்தியம். எல்லா ஜாதிகளும் கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்தில் சிந்தனை செய்து 4 வசனம் உங்களுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும். எங்க இருந்தாலும் கரையில வானத்தின் கரையான தூரம், கரையான தூரம் மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து. ப்ராபசி 100% ஒரு யூதர் கூட வெளியே இருக்க முடியாது. கம்பல்சரி எல்லாரும் என்ன ஆகும்? வந்து அவங்க ஏன் புரிஞ்சா கம்ப்ளீட்டா எல்லா சத்துருக்களையும் கால போட்டு மிதிக்க போற ப்ராசஸ தேவன் யாரை வச்சு பண்ண போறோம் கரெக்டுங்களா? இன்னொரு வருஷம் வாசிக்கலாம் பாருங்க. இது சூப்பரா இருக்கும். இவ்வளவு பேர் வந்து இஸ்ரேல் இடம் பத்தமா சகரியா 10 எப்படி 10? ஏன்னா 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் அர்த்தம் சொல்லுது. அதனால 10. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களை அசீரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு. எங்க கூட்டிக்கலாமா? முதல் பாயிண்ட் வசனத்தை படிக்கும்போது என்ன பண்ணணும்? வசனத்தை கவனிக்கணும். எகிப்திலிருந்து திரும்பி வர பண்ணி அசீரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு அவர்களை கீலேயாத் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் வர பண்ணுவேன். எங்க இருந்து வர வைக்கிறார்? எங்க வர வைக்கிறார்? புரிஞ்சா? எங்க இருந்து வர வைக்கிறாரு? எகிப்து அசீரியாவிலிருந்து வர வைக்கிறாரு. எங்க வர வைக்கிறார்? கீலேயாத்துக்கும் லீபனோனுக்கும் வர பண்ணுவேன். அவர்களுக்கு இடம் போதாமல் போகும். அப்படியே என்ன அர்த்தம்? இடம் பார்த்தாலும் கொஞ்சம் பேர் தேவன் என்ன பண்ணிடுவார்? திருப்பி அங்கே போய் அனுப்பிச்சுடுவார். இடம் பார்த்தா போல என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு வருவாங்க. உனக்கு எவ்வளவு இடம் வேணுமோ அந்த இடத்த நான் என்ன பண்றேன் உனக்கு எது எது வரைக்கும் புரியுதவங்க கேட்டு உனக்காக நான் பார்டரே மாத்திக்கிறேன். உனக்கு எது வரைக்கும் இடம் வேணுமோ அது வரைக்கும். ஆனா ஒண்ணு எப்ப தருவேன்னா நீ எகிப்துல இருந்தும் அசீரியால இருந்தும் வரணும். அப்பதான் உனக்கு எங்க இடம் இருக்கு? எகிப்துக்கும் அசீரியாவுக்கும் என்ன சம்பந்தம்? எகிப்து அசீரியாங்கிறது என்ன அப்படின்னா
இஸ்ரேல் ஜனங்களை போட்டு நல்லா மிதிச்ச லிஸ்ட்ல இவர்களும் இடம் பிடிப்பார்கள். இஸ்ரேல் ஜனங்களை அதிகமாக துன்புறுத்திய லிஸ்ட்ல இவர்களும் இடம் பிடிப்பார்கள். இவர்கள் எங்க இருக்கிறார்கள்? இது எகிப்து. அசீரியா எங்க இருக்கு? இதான் மேல இருக்கு. இஸ்ரேல் எங்க இருக்கு? ரெண்டு மேல போட்டு நல்லா என்ன பண்ணாங்க? மாத்தி மாத்தி அடிவாங்க. இப்ப தேவன் சொல்றாரு, இந்த ரெண்டு தேசங்களையும் சிதறடிச்சு அப்படின்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கு நான் சிதறடிச்சிட்டேன். இப்ப அவங்க கூட்டிட்டு வந்து அங்கிருந்து கூட்டிட்டு வந்து எங்க வைக்கப்பான்னு சொல்லிட்டாரு. எங்க? கீழே வைப்பேன் அப்படின்னு. கீழே இருக்கு, லீபனோன் இருக்கு. சரி, ரெண்டுமே எங்க இருக்கு? இஸ்ரேல் தான். ரெண்டுமே இஸ்ரேலுடைய ஒரு பார்டர் தான். அது அதாவது எகிப்து அசீரியாங்கிறது நார்த் சவுத், இது ஈஸ்ட் வெஸ்ட். அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு மேல எவ்வளவு தூரம் போயிட்டாலும் கூட்டு வந்துருவேன். ஒன்னு எங்க கொண்டு வந்தப்பனா இஸ்ரேல் தேசத்துக்குள்ள எங்க வேணா உனக்கு இடம் பண்ணி வைப்பாங்க. சோ லெபனான் அப்படிங்கிறது இல்லையா, அந்த பகுதியை கரெக்டா கட் பண்ணி போட்டிருக்கேன். அது எங்க இருக்குன்னா இந்த மத்திய தரைக்கடல் பகுதியோட சேர்ந்த ஒரு பார்டர். கிழக்கு மேற்கு, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இருக்கிறது கீழே. கீழே தெரியும் உங்களுக்கு, GILEAD, அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது லெபனான். நான் தனியா போட்டிருக்கேன். சோ உனக்காக தேசத்தை நான் என்ன பண்ணிருக்கேன்? ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கரெக்டா வந்து என்ன பண்ணிருக்கீங்க? எல்லாருமே செட்டில் ஆகின்னு சொல்லி தேவன் அருமையா சொல்றாரு. அவங்களுக்கு இருக்கிறதுக்கு என்ன பத்தாதமா? இடம் பத்தாது. இடம் பத்தாத ஒருத்தருக்கு இடம் பத்தல என்ன சொல்லுவாங்க? உள்ள வந்து இடம் பத்தல என்ன சொல்லுவாங்க கேட்க சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? இடம் இல்லை என்ன சொல்லுவாங்க கேட்க நெருக்கமா இருக்குமாங்க. அருமையானது. இப்படி அவங்க சொல்லுவாங்க. முதல்ல சொல்லி வச்சிருக்காரு. ஏசாயா 49 அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 49 அதிகாரம் 20ஆம் வசனம். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது. இடம் எங்களுக்கு எப்படி இருக்கு? நெருக்கமா இருக்கிறது. நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்வார்கள். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் கம்ப்ளீட்டா என்ன பண்ண போறாங்க? தேசத்துல போறாங்க. நமக்கு எந்த சந்தேகம் பண்ணா இவ்வளவு பேர் உள்ள வந்தா தேசத்துக்குள்ள இடம் பத்துமா வேண்டாம்ன்ற சந்தேகம் நமக்கு வேணும். ஆனா ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம்னா, இத்தனை பேரை தேவன் கூப்பிட்டா எப்படி கூப்பிடுவாரமா? பயில் போட்டு பயில் காட்டி கூப்பிடுவாரமா? அப்படி பயில் காட்டி கூப்பிடும் போது ஜனங்க எப்படி வருவாங்க? தேன் கூட்ட பார்த்த தேனி மாதிரி கூட்ட கூட வந்து குடிப்பாங்க. அப்படி கூடுறதுக்கு இவங்க வந்தாலும் இவர்களை வைத்திருக்கும் தேசங்கள் விடுமா? இவங்க எந்த தேசம் இருக்கிறாங்களோ அந்த தேசங்கள் இவர்களை விடுமான்னு சொல்லி கட்டாயம் என்ன பண்ணாது? விடாது. ஆனா தேவன் சொல்றாரு, நீ வானத்தின் கடையாந்தத்துல போய் உட்கார்ந்திருந்தாலும் உன்னை கூட்டி வந்து சேர்ப்பேன் அப்படின்னா தேவன் எப்படி கொண்டு சேர்க்க போறா தெரியுமா? சகரியா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை, சமுத்திரத்துக்கு பேரே பாருங்க, இடுக்கம். சமுத்திரத்துக்கு பேர் என்ன? இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் சமுத்திரத்தை கடக்க போறாங்க. என்ன சமுத்திரம்? அப்படி என்னதான் உள்ளே போக முடியாத ஒரு சமுத்திரத்தை என்ன பண்ண போறாங்க? கடக்க போறாங்க. அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். இவங்களுக்கு அலை அடிச்சு கடக்க முடியாம இடுக்கமா இருக்கிறப்ப தேவன் வந்து இவங்களை அடிப்பார். எதை அடிப்பாரு? அலை அடிப்பார். அலை அடிச்சு என்ன பண்ணுது? அலை விலகி அலை விலகிச்சுன்னா இவங்க இந்த சமுத்திரத்தை தான் என்ன பண்ணலாம்? இங்கேயும் நடந்த மாதிரி இருக்கிறது. அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். நான் அடிச்சேன்னா நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். அசீரியாவின் கர்வம் உன்னை எந்தெந்த நாளையும் புடிச்சு வச்சிருக்காங்களோ அது அசீரியா. அசீரியாவின் கர்வம் என்ன பண்ணப்படும்? அப்ப அசீரியா எப்படி கர்வம் வச்சிருக்கு? எந்த இடுக்கிற சமுத்திரத்தை நீ என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது நினைச்சிருப்பாரு. கர்த்தர் அவர்களை அடிச்சு வழி உண்டாக்கி இடுக்கம் என்ற சமுத்திரத்தை கடந்து போக பண்ணுவாரு. அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். எகிப்தின் கொடுங்கோல் விலகி. ரெண்டு கண்ட்ரி மாத்தி மாத்தி சொல்றாரு, எகிப்து அசீரியா. ஏன்னா கம்ப்ளீட் உலக நாடுகளுக்கு இவங்க ஒரு அடையாளம். ஏன்னா இந்த நாடுகள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இருக்கிறாங்க. தேவன் வான் சொல்றப்ப வருவாங்க. ஆனா வரும்போது சமுத்திரத்தை கடந்து வருவாங்க. அப்படி சமுத்திரத்தை கடந்து வரும்போது சமுத்திரம் அவர்கள் என்ன பண்ணாது? விடாது. சமுத்திரம் எதை குறிக்கும்? ஜனங்கள் சொல்லாமா? துன்மார்க்கமான ஜனங்கள் சொல்லாமா? துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் வசனம். இது வசனம் என்ன கேட்கல. இந்த வசனம் எங்க இருக்கு? ஏசாயா
57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்க வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, துன்மார்க்கமான ஜனங்கள்ங்கிற பேர் நம்ம பேசிக்கலா சொல்ல மாட்டோம், தண்ணீர ஜனங்கள். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை துன்மார்க்கமான ஜனங்களை என்ன பண்ண போறாங்க, தடுக்க போறாங்க. அப்படி தடுக்கும் போது தேவன் அவர்களை என்ன பண்ண போறாரு, அடிக்க போறாரு. யார் அடிக்க போறாரு? தடுக்கிற நாடுகளை அடிக்க போறாரு. இதை தேவன் பிராக்டிகலா எங்க செஞ்சு காமிச்சாரு? சமுத்திரத்தை கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு, சமுத்திரம் இடைவெளி இருந்துச்சு, தேவன் சமுத்திரத்தை அடிச்சு இவங்களுக்கு வழி விட்டாரு. எங்க விட்டாரு? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டான் தரையில் நடந்து போனார்கள். அதே மாதிரி தான் மறுபடியும் நடந்து வருவாங்க. இங்க சமுத்திரம் என்பது அங்க இருந்த சிவந்த சமுத்திரம். இப்ப நம்ம பார்க்க போற சமுத்திரம் அதை கடந்து வர போறாங்கன்னா உலக நாடுகள், துன்மார்க்கமான ஜனங்கள் அவங்கள கடந்து வருவாங்க. அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஏன்னா கர்த்தர் அடித்தார். இங்க அதே மாதிரிதான் எல்லா ஜனங்களும் போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க, வழி அனுப்புவாங்க. கர்த்தர் சொல்றது இடதுபுறமும் வலதுபுறமும் நிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? வழி விட்டாங்க, சந்தோஷம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு. வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க யார் அடிச்சிருக்காங்க? தேவன் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இதுக்கு மேல இஸ்ரேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை வாங்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறாங்க. டூ மச். சகரியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்று கர்த்தர் இதான் ரிசல்ட். நான் அவர்களை என்ன பண்ணுவேன், பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்தினாலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர். இதுக்கும் பழைய ஏற்பாட்டு ரெஃபரன்ஸ் இருக்கு, வாசிக்கலாம். மீகா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மீகா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றிக்கொண்டு நடப்பார்கள், நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். சோ என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இஸ்ரேல் ஜனங்கள் யாரை மட்டும் தான் பின்பற்றிக் கொண்டு நடப்பாங்க பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன். இப்ப நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடக்கும்னா முதல்ல என்ன நடக்கும்? மேசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப மேசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது எல்லா சப்ஜெக்டையும் படிக்கிறவங்க அது என்ன அவ்வளவு ஈஸியான வேலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏத்துக்கவே முடியாத விஷயத்தை ஒருத்தர் ஏத்துக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய மாறுதல் அங்க நடக்காம அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. சோ 10ஆம் அதிகாரம் ஓவர், 11ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கும் அப்படிங்கிறத நானே ஹோம்ஒர்க் எடுத்து நானே ஹோம்ல ஒர்க் பண்ணி நானே உங்களுக்கு சொல்லிட்டுமா, நீங்க சொல்றீங்களா? சரி, ஒரு சின்ன குழு. 11ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு? 11ஆம் அதிகாரத்துல வசனம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. டைம் ஆயிடுது. மந்தையிலிருந்து பிரிந்து போன ஆடுகள் பெருவரோட கண்டுபிடிச்சாரு. ஆக மொத்தம் என்ன தெரியுதுன்னா, ஆடுகளை பத்தி தான் படிக்க போறோம். நல்லா தெரியும். ஆடுகளை பத்தி படிக்க போறோமா, ஆடுகளுக்கு வந்த தண்டனை பத்தி படிக்க போறோமா? ஆடுகளுக்கு வந்த தண்டனை பத்தி படிக்க போறோம். வசனம் எங்க இருக்குன்னா, சகரியா 22ஆம் அதிகாரம். அது எத்தனை பேர் தேடுறீங்க பாக்க. 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால். என்னது? மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. அவங்க அலறுகிற சத்தம் தேவனுக்கு கேட்கப்படுகிறது. யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பால சிங்கங்கள் கர்ஜிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. அது அழிஞ்சு போனா இது எங்க தெரியல. போதும். சோ என்ன ஒரு விஷயம் நம்ம படிக்க போறோம்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒரு தண்டனை, அப்புறம் ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கிறது தேவன் கொடுக்கிறாருன்னா அந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் ஆசீர்வாதமா நடந்துக்கிற வரைக்கும் கொடுக்க மாட்டார். அந்த ஆசீர்வாதமா நடந்துக்கிறவங்க தடுக்கிறவங்களையும் தண்டிப்பார். இதுதான் கான்செப்ட். இதை அப்படியே மனசுக்குள்ள வச்சுட்டு 16ஆம் அதிகாரம் படிச்சுவாங்க. அடுத்த வாரம் நம்ம மீண்டும் 16ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து கேட்கலாம். கேட்கிற மனிதரின் தேவன் தாமே ஆசீர்வாதம். ஆமாம்.